கடவுள் வாய் நின்று வரும் வார்த்தையினால் மனிதன் உயிர் வாழ்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனிதன் கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று புறப்பட்டு வரும் ஒவ்வொரு சொற்களினாலும் உயிர் வாழ்கிறான். ஆம் தகவனே, கடவுளுடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. யோவான் 8:32 வாசிக்கிறோம், வார்த்தை அறிவீர்கள், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். எல்லா விதமான விடுதலை கொடுப்பது அவனுடைய வார்த்தை. திருப்பாடல் 107:20 வாசிக்கிறோம், வார்த்தையை அனுப்பி அவர் அவளை குணப்படுத்தினான். குணத்தை கொடுப்பது அவனுடைய வார்த்தை. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், அவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. உயிரையும் ஆற்றலையும் கொடுப்பது அவனுடைய வார்த்தை. எரேமியா 15:16 வாசிக்கிறோம், ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கண்டேன், அதை உட்கொண்டேன், எனக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுத்தது. மகிழ்ச்சியை கொடுப்பது ஆண்டுடைய வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 8:16 வாசிக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தையினால் நோய்களை நீக்கினார், பேய்களை ஓட்டினார். பேய்களும் நோய்களும் நீக்கப்படுவது ஆணுடைய வார்த்தையினால். யோவான் 15:3 வாசிக்கிறோம், ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரர்களே, ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாங்கி நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். இந்த வசனம் நமதாகட்டும். அவருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.